மக்களே இன்றைக்கி என்ன கிச்சன் டிப்புன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆயில் கேன்லாம் வெளியில் வந்து பிசு பிசுன்னு இருக்கும். உள்ளே ஆயில் இருக்கும்போதே அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த ஆயில் பிசுக்கிருக்க இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விடுங்க. நெய்லேயும் அதே மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி ஊற்றி கரையாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி கடலை மாவை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. இதே மாதிரி இந்த ஆயில் கேன்லேயும் நல்லா தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி அழுத்தி தொடைங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வெளியில் வழிஞ்சி வந்த ஆயிலெல்லாம் போகுது பாருங்கள். இந்த கடலை மாவை யூஸ் பண்ணி இப்படி துடைச்சாலே நீங்கள் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நான் துடைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டிஷ்யூ வச்சு துடைங்க. ஆயில் கரையெல்லாம் இந்த கடலை மாவு இழுத்துக்குச்சு. இந்த நெய் பாட்டிலையும் அந்த மாதிரி துடைச்சா அதுவும் பாருங்கள் எப்படி சூப்பராக